அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்எஸ் கார்த்திக். இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது நம்ம வேறு லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம். இப்போ நம்ம பார்க்குறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற பைக்கர் படத்தோட விமர்சனம். பைக்கர் ஆந்திராவில் சக்கப்போடு போட்ட சர்வானந்த், டாக்டர் ராஜசேகர் ரெண்டு பேரும் நடித்த படம். ரெண்டு பேரும் அப்பா மகனாக நடிச்சிருக்காங்க. டாக்டர் ராஜசேகர்னாலே உங்களுக்கு தெரியும், இதுதான்டா போலீஸ் பா. அதுக்கப்புறம் எத்தனையோ போலீஸ் படங்கள் அவர் நடிச்சிருக்கிறாரு. ஆனால் இதுதான்டா போலீஸ்னால் அவர் அந்த முருகனை மீசையோட வர்ற அந்த ஸ்டைலு, அந்த இது. அதே மாதிரி சர்வானந்தம்னா நமக்கு வந்து எங்கேயும் எப்போதும் ஜெய்யோடு சேர்ந்து இவர் நடித்த அந்த பஸ் ஆக்சிடென்ட் படம், எங்கேயும் எப்போதும் சரவணன் இயக்குனர் அருமையான ஒரு படம் கொடுத்தார் இல்லைங்களா நம்ம தமிழில் யதார்த்தமாக. அந்த சர்வானந்த் தெலுங்கில் பெரிய ஹீரோ வரும். அவர் கூட டாக்டர் ராஜசேகர் அப்பாவாகவும், இன்னொரு ஹீரோ டாக்டர் ராஜசேகர் அதில் ஏஜ்டு ஹீரோவாக அதில் இருக்கிறாரு அப்பா கேரக்டரில் பையன். ஆனால் இந்த படத்தோட கதை ரொம்ப யூத்தாக இன்றைக்கி இருக்கிற ஜென்சி கிட்டுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு கதை. ஆமாம், பைக் ரேஸ் தாங்க படம் முழுக்க. அப்பா கோச்சாகவும் ட்ரெயினராகவும் வர்றாரு பைக் ரேஸுக்கு பையனுக்கு. பையன் அப்பாவோட லட்சியத்தை அடையிறதே தனது லட்சியம்னு வாழ்ந்துட்டுருக்கான். அவரும் முன்னாடி பைக் சாகச வீரராக தான் இருந்திருக்கிறாரு. ஆனால் அப்பாவால் முடியலை ஒரு கட்டத்தில். அவருடைய வறுமை, ஏழ்மை, இன்னும் சொல்லப்போனால் முதலாளித்துவ மென்டாலிட்டி உள்ள மனிதர்களுக்கு முன்னாடி அவரால் முண்டியடித்து வர முடியல. ஒரு லெவலுக்கு அப்புறம் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறார் இல்லையா. தெரிஞ்சுக்கிட்டு தான் பையனை இந்த மாதிரி இடிபாடுகளில் சிக்காமல் பெரிய லெவலுக்கு கொண்டு வந்துடணுன்னு ஓப்பனிங்கே அதுல் குல்கர்னியோட வேறு லெவலில் ஒரு, நீங்கள் மிஸ் பண்ணிங்கன்னா பெரிய மோட்டார் இதில் வந்து நீங்கள் ஒருத்தனை மிஸ் பண்ணிட்டதான் அர்த்தம் அப்படின்றாரு. அப்படி மிஸ் பண்ணுறவர் திருப்பி இவனை கூப்பிட்டு வாய்ப்பு கொடுக்குறாரு, பெரிய லெவலில் வராப்புல. ஆனால் பையன் ஒரு கட்டத்தில் அப்பாவுக்கு தெரியாமல், டாக்டர் ராஜசேகருக்கு தெரியாமல் காதலில் விழுந்து அந்த பெண்ணை கர்ப்பமாக்கி கல்யாணமும் பண்ணிடுறாப்புல. இந்த விஷயம் ராஜசேகருக்கு தெரிய வர்றப்போ அப்பனுக்கும் பிள்ளைக்கும் பேச்சுவார்த்தை இல்லை. இதனால் அந்த பைக் ரேஸ், பையனுடைய பைக் ரேஸும் தடைப்படுது. இதை சாக்கா வச்சு இந்த ஆள் எதை சொன்னாலும் செய்ய மாட்டான் அப்படின்னு இந்த அதிகார வர்க்கம், பணபலம் படைத்த வர்க்கம் வந்து பேசுது. இதில் வந்து வெகுண்டெழுற ராஜசேகர் தன்னோட ஈகோவை விட்டுட்டு பையனை கூப்பிட்டு அனுப்புகிறாரு. போய் திருப்பியும் வந்து ரேஸுக்கான ட்ராக்கை ரெடி பண்ணுறான்னா, மலைப்பாதைகளில் ஒவ்வொரு இதில் வந்து ஃபுல்லாக ட்ராக்கை, மலைப்பாதையில் மேடும் பள்ளம்மா சர்வதேச ட்ராக்கை பையன் ரெடி பண்ண பிறகு தான் அவனே ரேஸும் ஓட விடுறாரு. இது பத்தாது இன்னும் ரெடி பண்ண அப்படிங்கிற ரேஞ்சில். அதுக்கப்புறம் பையன் இந்தியாவில் மட்டும் இல்லை, மலேசியாவில் போய் ஜெயிக்கிறாரு. மலேசியாவில் இல்லை, ஜெர்மனியில் நடக்கிற அந்த பெரிய கோப்பையை தட்டிட்டு வர்றது தான் கனவு. அங்கே போகிறப்ப அவருக்கு இந்தியாவில் இந்த ரேஸுக்கெல்லாம் தலைவனாக இருக்கிற அதுல் குல்கர்னி, இவங்க ரெண்டு பேரும் ஜெயிக்கக்கூடாதுன்னு ஒரு சில பிளானை வேற ஒருத்தனை பிளேயரை இறக்கி, ரேசராக இறக்கி தட்டி பறிக்க பார்க்குறாரு. அங்கே ஹீரோ ஜெயிச்சாரா இல்லையா. இன்னொரு பக்கம் காதல் மனைவி வந்து சர்வானந்துக்கு இந்த ரேஸில் எவ்வளோ ரிஸ்க் இருக்குது, பள்ளமும் மேடும் மலையெல்லாம் தாண்டுறீங்க, இது வேண்டாம் அப்படின்னு தடுத்து வச்சுருக்கிறாங்க. அதுலேருந்தும் மீண்டு அப்பாவோட சேர்ந்தாரா, அந்த ரேஸில் வென்றாரா என்ன. மனைவியும் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் மாமனார் கொடுத்த வாக்குறுதிக்கு ஏற்ப புருஷன் சர்வானந்த் வந்து ரேஸில் கலந்துக்கிறதெல்லாம் விரும்பினாங்களா, விட்டாங்களா அப்படிங்கிறதுக்கெல்லாம் வித்தியாசமாகவும் விறுவிறுப்பாகவும் விடை சொல்லியிருக்கிற படம் தான் இந்த பைக்கர். உண்மையாகவே பைக் ரேஸ் பிடிக்காத இளைஞர்கள், யுவதிகள் இன்றைக்கி, அதாவது பைக் ஓட்டுறது பிடிக்காத, சொல்லப்போனால் அப்படி தான் சொல்லணும், பைக்கில் வந்து காதலனை கட்டி பிடிச்சிட்டு அப்படி பறக்கிற விரும்பாத பெண்களே இருக்க முடியாது இன்றைக்கி இருக்கிற ஜென்சி கிட்டில். ஏன் நம்ம 90ஸ்லேயே நிறைய பேர் இருந்தாங்க இல்லையா. அப்படிங்கிறப்போ இன்றைக்கி வந்து இந்த படம் வந்து ரொம்பவே எதிர்பார்ப்புக்குள்ளாகி தமிழில் ரிலீஸ் ஆகிருக்கு. முன்பாதி கொஞ்சம் ஸ்லோவாக கதையை சொல்கிறோம் பேர் வழின்னு கொஞ்சம் அப்படி இது பண்ணாலும் அதை மேனேஜ் பண்ணுறது ஜிப்ரானோட மியூசிக். இந்த வாரம் என்னவோ தெரியல, இது ஜிப்ரானின் வாரங்கிற மாதிரி. ஒரு பக்கம் சரவணா ஸ்டோர்ஸ் அதிபர் லெஜண்ட் சரவணான் நடித்த லீடருக்கும் ஜிப்ரான் பிரமாதமான மியூசிக் போட்டிருக்காரு. பைக்கர் நம்ம ஊரில் இந்த வாரம் தான் ரிலீஸ் ஆகிருக்குது தமிழ்நாட்டில். அந்த பைக்கருக்கும் பிரமாதமான மியூசிக். அவருடைய மியூசிக்கில் ஒரு 2-3 பாடல்கள் என்னை ரொம்பவே கவர்ந்தது இந்த படத்தில். அதை வந்து சொல்லி தான் ஆகணும். என்ன பாடல்கள் ஏது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னேவா முன்னேவா நீ இங்கே முன்னேவான்னு ஒரு டூயட் பாடல். அப்புறம் மெதுவாய் இதயம் அப்படின்னு அப்பா சென்டிமெண்ட்டில் ஒரு பாடல். அப்புறம் கிளைமாக்ஸில் கூட ஒரு பாட்டு இருக்குது, அதுவும் பிரமாதமாக இருந்தது. இது இல்லாமல் இன்னொரு பாடல் கூட இந்த படத்தில்
பேக் சீட்டு காலியாச்சு, பல்ஸ் ரேட்டும் கூடி போச்சு பேபி அப்படின்ற ஒரு பாட்டு எல்லாமே சிறப்பாக இருக்குது. உண்மையாகவே இந்த படம் வந்து சர்வானந்துக்கு தமிழ்லேயும் ஒரு பெரிய இடத்தை பெற்றுத்தருங்கிற அளவுக்கு சிறப்பாக வந்திருக்குது. பைக்கர் உண்மையாக இதில் நடிச்சிருக்கிற சர்வானந்த் அப்படி பைக் ரேஸை உண்மையாகவே ரியலாக இதுக்காக நிறைய ட்ரெயின் பண்ணியிருப்பார் போல் இருக்குது. பறக்கிறாரு, சில இடங்களில் டூப்பாக கூட தெரியல. அதுவும் இந்த சர்வதேச ரேட்லலாம் பார்க்குறப்ப பைக்லாம் உருண்டு பின்னாடி வர்றவங்களாம் சேருலையும் சகதியெலாம். பைக் ரேஸ்னால் சும்மா நம்ம ஊரில் இந்த என்ஹெச் ரோடு அந்த மாதிரி ரோட்டில் நடக்கலைங்க. மேடும் பள்ளமும் சேரும் சகதியுமாக இருக்கிற இடத்துல பைக் ரேஸ் மொத்தமும் நடக்குது. அதில் ஜெயிச்சு வர்றதை விட உயிர் பிழைத்து வர்றதே பெரிய காரியமாக தெரியுது. அதெல்லாம் ரொம்ப அழகாக ரிஸ்கே இல்லாமல், அதாவது ரிஸ்கே அந்த ரேஸ் ஓட்டுறவங்களுக்கு தெரியாத மாதிரி மொத்த படத்தையும் எடுத்துருக்குறாங்க. பைக்கர் சர்வானந்த் பிரமாதமாக பைக்கராகவே பைக் ரேசராகவே வாழ்ந்துருக்கிறாரு. டாக்டர் ராஜசேகர் முன்னாள் ரேசராக இந்நாள் ட்ரெயினராக பையனை தன்னுடைய லட்சியத்தை அடைய வைக்கிற, அதுவும் கிளைமாக்ஸில் ஒரு சீன் வரும் பாருங்கள். இவர் பேர் நம்ம ஒரு ரெட்டின்ட்டு வரும். ஆனால் வந்து பையன் வந்து அப்பா பேரை வந்து அந்த சர்வதேச அந்த விளையாட்டு இதில் வந்து ஸ்க்ரீன் பண்ண விடுவார். அதெல்லாம் உண்மையாகவே பெரிய விஷயம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அப்பாவுடைய லட்சியத்தை பையன் அடையிறது மட்டும் இல்லை, தான் பேரை விட்டு கொடுத்து அப்பா பேரை வந்து சுனில் நாராயணன் அப்படிங்கிற மாதிரி அந்த பேர், இவர் பேர் விகாஸ் நாராயணன், யார் ஹீரோவோட கேரக்டர்னு சர்வானந்தோட பேர், அந்த பேர் வேணால் சுனில் நாராயணன் ஜெயிச்சதா ஸ்க்ரீன் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறப்போ மெய் செலுத்துறது நமக்கு. சும்மா ஹீரோ எடுத்தவங்க ஜெயிச்சோன்னு இல்லாமல் அதுக்காக ரிஸ்க் எடுத்து ஜெயிப்பாரான்னு நம்மளை சீட்டு நுணுக்கி அவர் பைக் சீட்டு நுனிலேயே பாஞ்சு ஓட்டிகிட்டு போகிறதில்ல, படம் பார்க்குற நம்மளை சீட்டு நுனி கொண்டு வந்துடுறாங்க. செகண்ட் ஆஃப் செம பிரமாதம். நான் சொன்ன பாடல்களோட ஜிப்ரானோட பேக்ரவுண்ட் மியூசிக் தாங்க மொத்த படமும். இந்த படத்தெல்லாம் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் பார்த்தா ஏதோ டிவியில் ரிலே பார்க்குற அளவு கூட இருக்காது. ஆனால் அதுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக்கால் உயிர் கொடுத்துருக்கிறார் பாருங்கள் ஜிப்ரான் யூ ஆர் கிரேட் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி மாளவிகா நாயர் ஹீரோயினாக மிரட்டி இருக்கிறாங்க. அதே மாதிரி அதுல் குல்கர்னி அருமையான நடிகர், அப்படி பார்வையிலே நடிக்கிறது. அது மாதிரி டாக்டர் ராஜசேகர் அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த மிடுக்கு குறையாமல் இன்னமும் இளமையாக, என்ன முருகனை மீசை மட்டும்தான் கொஞ்சம் மிஸ் ஆகிருக்குது, நான் அதுவும் லைட்டாக முறுக்கி விட்டுருக்கிறாரு, அப்படி சொல்லிகிட்டே போடலாம். அபிலாஷ் ரெட்டியோட டைரக்ஷன், விக்ரம் ரெட்டியோட ப்ரெசன்டேஷன் இந்த படத்தை, அது இல்லாமல் வம்சி கிருஷ்ணா ரெட்டி அண்டு உப்பலப்பட்டி பிரமோத் இவங்க தான் அந்த படத்தை வந்து தயாரிச்சிருக்கிறாங்க. ஈவி கிரியேஷன்ஸ் பேனரில் தமிழில் இந்த படம் வெளிவந்திருக்குது. அஜய் அவருடைய வழங்கலில் உண்மையாகவே ஒரு அருமையான படம். இந்த மாதிரி பைக்கர் மாதிரி படங்களை பார்த்துட்டு பைக் சாகசத்தை நீங்கள் நம்ம சாலைகளில் செஞ்சு விபத்துக்கு உள்ளாகாமல் பைக் ரேஸுக்குன்னு உள்ள பிச்சில் போய் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி செஞ்சிங்கன்னா யாருங்க உங்களை தடுக்க போகிறா? பைக்கர் நிச்சயமாக ஜோக்கர் அல்ல, ஒரு கிங் மேக்கர் அப்படின்னு சொல்லலாம். இதில் கிங் மேக்கராக டாக்டர் ராஜசேகர் நடிச்சிருக்கிறாரு, கிங்காக சர்வானந்தன் நடிச்சிருக்கிறாரு. பைக்கர் கிங் மேக்கர். இது இந்த ரேஸ் மேலே, இந்த பைக் ரேஸ் மேலே இன்னும் இளைஞர்களுக்கு எக்கச்சக்க ஆர்வத்தை இந்த படம் உண்டு பண்ணுன்னு சொல்லி விடைபெறுறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.